ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீக்கெண்ட் vlog போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நானுமே கொஞ்சம் ஒர்க்லையும் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷனும் போயிருந்தேன். ஸோ அகெயின் பேக் டு ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே மார்னிங் வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்கி எந்திரிச்சு அரௌண்ட் எந்திரிக்கிறப்பே ஒரு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. பிகாஸ் இன்கேஸ் வீக் டேஸாக இருந்ததுன்னா ஒர்க் இருக்கிறதுனால என்னோடய அலாரம் அரௌண்ட் ஒரு 4:30 to 5க்குள்ளே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்றைக்கெலாம் லீவ் இருக்கும் அன்றைக்கி தான் நல்லா நமக்கு பிடிச்ச டைமில் எந்திரிச்சு நல்லாவே டேயை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது. டெய்லியுமே எப்படி இவ்வளோ ஏர்லியராக எழுந்திருக்கீங்க, எப்படி இவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு நிறையா பேர் ஈவன் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு கேட்குறீங்க. பட் அதுக்கெலாம் சீக்ரெட் எதுவுமே கிடையாது. என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் ஒன் ஆஃப் த பிக் ரீசன் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கும்னா நம்ம எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ நான் இதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பேன். அரௌண்ட் ஒரு 7 to 8 இயர்ஸாகவே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸை தேடி தேடி சாப்பிட்றது, அப்புறம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்குமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் தோ சண்டே நாளுமே எவ்வளோ லேட்டாக எந்திரிச்சாலும் சரி ஒரு ½ அன் ஹவர் ஆகுது ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஆஸ் யூஷுவல் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு மாதுளப்பழமும் உரித்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக குக்கும்பர், இதெல்லாம் தான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப பிரிஸ்காகவே லஞ்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டேனாலே ஸ்ட்ரைட்டாக லஞ்சு தான். ஸோ பால் காய்ச்சிட்டேன். நீங்கள் பால் காய்ச்சிறப்போ முதல்ல எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சிங்களோ அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா பால் காய்ச்சினீங்க அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சிற பாத்திரம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ சுண்டலுக்காக இன்றைக்கி வேர்க்கடலை தான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக சாதம் வடிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாதம் வடித்து அப்புறம் ஒரு சாம்பார் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பொரியலுக்காக பீட்ரூட், இதெல்லாம் தான் இன்றைக்கி லஞ்ச் மெனு. ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின், நம்ம காலையில் ஒர்க்குக்கு போகிறப்போ என்ன மாதிரி லஞ்ச் பிளான் பண்ணாலும் அறக்க பறக்க ஒரு 1 hour ஆர் 1.5 ஹவர்ஸில் சமைச்சு முடிச்சுருவோம். பட் ஈவன் தோ அதே மெனு லீவ் டேஸில் பிளான் பண்ணால் எப்படி தான் டைம் லேட் ஆகும்னே தெரியல. 1 ஹவரில் ப்ரிப்பேர் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 2 hours 2.5 hours கூட ஆகும். அப்படியே பொறுமையாக செஞ்சிட்ருக்காது. யாராவது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி சாம்பாரில் மாங்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாங்காய் சீசன்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2-3 monthsக்கு நம்ம வீட்டில் சாம்பார்னாலே மாங்காய் போட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காய் சீசன் முடிகிற வரைக்குமே புளி போட்டு சாம்பார் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால ப்ரிப்ரேஷன் ஒர்க்குமே இருக்குது. சைட் பை சைட் குக் பண்ணிக்கிட்டு இருந்தப்பவே இட்லிக்குமே மாவாட்டி அதையுமே கலந்து எடுத்து வச்சுட்டேன். சண்டேயில் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணலை அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாமே ரொம்பவே ஹெவியாக ஒர்க் இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் இங்கேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோன்னா எப்படி ஒர்க் பிளேஸில் போய் ஒர்க் பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வீட்டு வேலையை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குமே ஹெல்த் வைஸாகவும் நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஒர்க்லையுமே ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock இருக்கும். இப்போவே மாவாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக மாவு புளிச்சிரும். ஏன்னா வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி துவரம்பருப்பு அப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டுமே சம அளவில் எடுத்து தான் சாம்பார் செய்ய போகிறேன். குக்கரில் பருப்பை சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டோன்னா போதும். இந்த மாதிரி நல்லாவே வெந்துடும். இப்போ சைட் பை சைடாக இன்னொரு பேனில் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து லிட் போட்டு ஒரு 5 to 10 minutes குக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரெண்டையுமே சேர்த்துட்டு கடைசியாக தாளித்து கொட்டிட்டு கூடவே மசாலா சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நல்லா எம்மியான சாம்பார் ரெடி ஆயிரும். சாம்பார் ரெசிபீஸ் நிறையா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காம்பினேஷனாக சிம்பிளாக தாளித்து விட்டு பீட்ரூட் துருவி போட்டு ஒரு பொரியல் பண்ணிட்டேன். இப்போ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் டின்னருக்காக கொஞ்சம் சிம்பிளாக அதே சமயம் கொஞ்சம் எம்மியாகவும் இருக்கிற மாதிரி பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன்.
எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல க்ரீமியான பம்ப்கின் அப்புறம் கேரட்லாம் சேர்ந்து ஒரு பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். யூஷுவலாக மசாலா பாஸ்தா தான் ரெடி பண்ணுவேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். பட் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு அவ்வளோ எம்மியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு வந்துட்டு பாஸ்தாவை ஆஸ் யூஷுவல் கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கேரட் அப்புறம் பம்ப்கின் ரெண்டையுமே வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பாஸ்தா வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பாஸ்தா செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட் அப்புறம் கொஞ்சம் போல் பீன்ஸ் ரெண்டையுமே வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்தாவில் தாளித்து விடுறதுக்காக. இப்போ குழந்தைங்க வந்து வெஜிடபிள் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் இதையுமே வந்து சேர்த்து கூட நல்லா அரைச்சி நல்லா திக்கான ஒரு க்ரீமியான பாஸ்தாவை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி க்ரீமியான பாஸ்தா ஃபஸ்ட் டைமாக வந்து செஞ்சுருந்தேன். பட் என்னால் வந்து நம்பவே முடியல இந்த பாஸ்தா இந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்டியாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் பாஸ்தானாலே இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா சைட் பை சைடாக இந்த கேரட் அப்புறம் பம்ப்கின் ரெண்டையுமே வந்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து அதையுமே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சைட் பை சைடாக பாஸ்தாவும் குக் ஆயிருச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இன்னுமே க்ரீமியாக இருக்கும். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையுமே வந்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அப்புறம் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கேரட் அப்புறம் பீன்ஸ் ரெண்டையுமே வந்து இன்னொரு பாத்திரத்தில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் போல் மிளகுத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அது மட்டும்தான் வந்து மசாலா சேர்த்துருந்தேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா இந்த பாஸ்தா சீசனிங் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சமான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவையுமே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக இந்த டேஸ்ட்டை வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சீஸையுமே வந்துட்டு சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி பம்ப்கின் அப்புறம் கேரட் மட்டும்தான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து கேரட் மட்டும் சேர்த்து கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு பீட்ரூட் பிடிக்குன்னா அதையுமே கூட இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி, இப்போ இதோடு வந்து சண்டே vlog முடியுது. அடுத்ததாக மண்டே மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்காக சூப்பரான ஒரு வெஜிடபிள் அப்புறம் பச்சைப்பயிரெலாம் போட்டு ரைஸ் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால் அதையுமே வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு உளுந்து அப்புறம் பிரியாணி மசாலாஸ் ஹோல் மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை 2 வத்தல் அப்புறம் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு கேரட் கொஞ்சம் போல் பீன்ஸ் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த எம்மியான ரைஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அப்படியே வந்து எல்லா பக்கமுமே மசாலா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் வந்து நான் மில்லட் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன்.
அடுத்ததாக சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, புதினா, அப்புறம் கொத்தமல்லி இலைகள் 3யுமே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். நல்லா திக்கான பேஸ்ட்டாக. அதையுமே வந்து இதில் சேர்த்துக்கிறேன். யூஷுவலாக என்னோடய பிரியாணி ரெசிபீஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே அரைச்சி தான் சேர்த்துக்குவேன். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிருக்கு 1 கப் அளவுக்கு குதிரைவாலி ரைஸ் வந்து சேர்த்துருக்கேன். மில்லட்ஸ் வந்து குதிரைவாலி தான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் எனி டைப்ஸ் ஆஃப் மில்லட் சேர்த்துக்கலாம். அதாவது வரகு, சாமை, இல்லைனா வந்துட்டு திணை, இந்த மாதிரியான எனி டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸும் சேர்த்துக்கலாம். மில்லட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ டோட்டலாக வந்துட்டு ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி அப்புறம் பயறு 2மே இருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை தாண்டி வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் குழஞ்சிரும், ரெசிபி வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி மில்லட் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். இப்போ இதில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ரைஸ் வந்து குழஞ்சிட்டா ரொம்ப ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆயிரும், அப்புறம் நல்லா இருக்காது. பட் இந்த மாதிரி வந்து மில்லட் ரெசிபீஸில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சூடாக சர்வ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் வறண்டு போன மாதிரி ஆயிரும். அது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி மில்லட் ரைஸில். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு காம்பினேஷனாக கோஸ் பொரியல் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த மில்லட் ரைஸுக்கும் கோஸ் பொரியலுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ்லேயே இந்த 2 ரெசிபியுமே வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்துட்டு இந்த விலாக் முடியுது. இதில் நான் நிறைய ரெசிபீஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.